வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் ரவா அப்பம் பண்ண போகிறோம். இது வெளியில் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த அப்பத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக வேகமாக செஞ்சு கொடுத்துடலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் ரவை சேர்க்குறேன். வறுக்காத ரவை சேர்த்து பண்ணுங்க, நல்லாயிருக்கும். 1.25 டம்ளர் மைதா. நான் இன்னைக்கு டம்ளரில் அளந்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் கப்பில் அளக்கிறதுனால அளந்துக்கலாம். 3/4 டம்ளர் சர்க்கரை. எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்லேயே மைதா, சர்க்கரை ரெண்டையுமே அளந்து சேர்த்துக்கங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 2 பிஞ்ச் உப்பு, எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கங்க. கரைச்சாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு இருக்கு. இதை 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோம்னா ரவை நல்லா ஊறி வந்துடும். இந்த பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து உருகினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ண தேங்காய் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே இந்த தேங்காய் துண்டுகளை லைட்டாக அதனுடைய கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வதக்கி சேர்க்கும் போது சாப்பிடும்போது இந்த தேங்காய் துண்டுகள்லாம் கடிபடும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் துண்டுகளோட கலர் லைட்டாக மாறி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ மாவு கரைச்சி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம வதக்கி வச்ச தேங்காய் துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ரவையெல்லாம் நல்லா ஊறி மாவு பார்த்தீங்கன்னா ஓரளவு திக்காகி வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இது கூட 2 பிஞ்ச் சமையல் சோடா சேர்க்குறேன். சமையல் சோடாவை நீங்கள் அப்பம் ஊற்ற போகும்போது சேர்த்தா போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. அப்பத்தை ஊற்றி எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு ஒவ்வொரு அப்பமாக எண்ணெயில் ஊற்றிடலாம். ஒவ்வொரு அப்பம் மேலேயும் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து விடுங்க. இப்போ அப்பம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. ஒவ்வொரு அப்பம் மேலேயும் இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து விடலாம். ஒரு சைடு வெந்ததும் ஒவ்வொரு அப்பமாக திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி தீயை குறைச்சி வச்சு நிதானமாக அப்பத்தை போட்டு எடுத்தோம்னா வெளியில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா பெரட்டி விட்டு அப்பம் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். மீதி உள்ளதையும் ஊற்றி எடுத்துடலாம். சாஃப்டான டேஸ்டான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரவா அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.